ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு கிருத்திஸ் vlogs. இன்றைக்கி வந்து எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஸ்கோக்கு தான் வந்திருக்கோம். ஸோ காஸ்கோக்குள்ளே போயிட்டு காஸ்கோ பற்றி எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் இனிமேல் அப்லோட் பண்ணுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். வாங்க உள்ளே போகலாம். காஸ்கோவில் நம்ம பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம காஸ்கோவில் மெம்பராக இருக்கணும். காஸ்கோ ஹோல்சேல் அப்படின்னாலே முதல்ல ஞாபகத்துக்கு வர விஷயம் பெஸ்ட் ப்ரைஸ் அப்படிங்கிறது தாங்க. இங்கே கிடைக்கிற ப்ரைஸில் வேறு எங்கேயுமே கிடைக்காது. அடுத்து ஒரு சூப்பரான விஷயமும் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வாங்குற பொருளை யூஸ் பண்ணிவிட்டு சப்போஸ் நமக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை அப்படின்னா நம்ம அந்த பொருளை கொண்டு வந்து இங்கே ரிட்டர்ன் பண்ணிடலாம். நம்மக்கிட்ட அதுக்கான ரெசிப்ட் இல்லை அப்படின்னா கூட பரவாயில்ல, ரிட்டர்ன் அக்செப்ட் பண்ணிவிட்டு நமக்கு மணியை ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி ஒரு ரிட்டர்ன் பாலிசி காஸ்கோவில் மட்டும்தாங்க இருக்குது. பட் அதுக்காக நம்ம மிஸ்யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட மெம்பர்ஷிப்பை கேன்சல் பண்ணிடுவாங்க. காஸ்கோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான லவ் ஸ்டோரி கூட இருக்குது. அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வீடியோவை கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். காஸ்கோ ஹோல்சேல் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய கடையாக இருக்கும். உள்ளே போய் சுற்றிட்டு வந்தோம் அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா 1 மணி நேரம் இல்லை 1.5 மணி நேரம் கண்டிப்பாக ஆயிரும். நம்ம ஒரு பொருளை தேடி போவோம், அதை தேடி போகிற வழியில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஐட்டம்ஸ் இருக்கும். ஸோ அதை பார்த்து டைம் போயிடும். என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் ஃபுல்லாக சம்மர் ஆக்டிவிட்டீஸ்க்கான இன்ஃப்ளாட்டபிள் பேடல் போர்ட், இன்ஃப்ளாட்டபிள் கயாக் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. காஸ்கோக்குள்ளே என்ட்ரானதும் முன்னாடியே என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் செக்ஷன் தாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா சாம்சங், சோனி, எல்ஜி இந்த மாதிரி பெஸ்ட் பிராண்டட் டிவி வச்சுருப்பாங்க. 40 இன்ச்சஸ்லேருந்து 85 இன்ச்சஸ் வரைக்கும் எல்லா டிவியும் வச்சுருப்பாங்க. டிவியோட ப்ரைஸ் ரேஞ்ச் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10,000 ஆரம்பிச்சு 4லேருந்து 5 lakhs வரைக்கும் இருக்கும். ஆல் ஸ்டேட் ப்ரொடெக்ஷன் பிளான் அப்படின்னு சொல்லிட்டு காஸ்கோலேயே வந்து ஒரு ப்ரொடெக்ஷன் பிளானும் வச்சுருப்பாங்க. $1000 மேலே பர்ச்சேஸ் பண்ணுற எலக்ட்ரானிக்ஸ், அதாவது டிவிக்கு வந்து $99 பே பண்ணி நம்ம அந்த ப்ரொடெக்ஷன் பிளான் வாங்கிட்டோம் அப்படின்னா 2 இயர்ஸ்லேருந்து 5 இயர்ஸ் வரைக்கும் டிவிக்கு என்ன ப்ராப்ளம் ஆச்சு அப்படின்னாலும் அவங்க வந்து அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் கொடுக்கறது, இல்லாட்டி அதுக்கான மெயின்டெனன்ஸ் பண்ணுறது இதெல்லாம் வந்து பார்த்துக்குவாங்க. இது வந்து டிவிக்கு மட்டும் இல்லைங்க, இங்கே இருக்கிற எல்லா எலக்ட்ரானிக்ஸுக்குமே பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த எலக்ட்ரானிக்ஸுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ப்ரொடெக்ஷன் பிளான் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வச்சுருப்பாங்க. அதையும் நம்ம சேர்த்து பர்ச்சேஸ் பண்ணணும். ஒவ்வொரு பொருளோட காஸ்ட்டை பொறுத்து அந்த ப்ரொடெக்ஷன் பிளான் வந்து வேரி ஆகும். அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் நிறைய வீடுகளில் செக்யூரிட்டி கேமராஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே காஸ்கோவில் கிடைக்கும். இங்கே எலக்ட்ரானிக்ஸ் வாங்கணும் அப்படிங்கிறவங்க வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா நவம்பர், அதாவது பிளாக் ஃப்ரைடே வரும். ஸோ அந்த டீலுக்காக வெயிட் பண்ணுவாங்க. அந்த டைமில் வந்து உங்களுக்கு எலக்ட்ரானிக்ஸில் மட்டும் இல்லாமல் நிறைய பொருளில் டீல் வரும். பட் எலக்ட்ரானிக்ஸ் வந்து ரொம்பவே சீப்பாக கிடைக்கும் அந்த டைமில். ஸோ வாங்கணும்னு நினைக்கிறவங்க பிளாக் ஃப்ரைடே டீலுக்காக வெயிட் பண்ணி வாங்குவாங்க. சவுண்ட் பார், ஹோம் தியேட்டர், இயர்ஃபோன்ஸ், லேப்டாப், பிசி, ஃபிட்னஸ் ட்ராக்கிங் யூஸ் பண்ணுற ஸ்மார்ட் வாட்சஸ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா டாப் பிராண்ட்ஸ் தான் இங்கே செல் பண்ணுவாங்க. லேட்டஸ்ட் சீரீஸ் லான்ச் ஆன உடனே இங்கே ஸ்டாக் பண்ணிடுவாங்க. லான்ச் டேட்டுக்கு முன்னாடியே நம்மளால் ஆன்லைனில் ப்ரீ புக்கிங் கூட பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வாங்கிக்க முடியும். எலக்ட்ரானிக்ஸை பொறுத்த வரைக்கும் இந்தியாவை விட இங்கே தாங்க ரொம்ப சீப்பாக கிடைக்கும். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணுன்னா சோனி டிவி இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 2 lakhs கிட்ட ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா 1 lakh கம்மியாகவே நமக்கு கிடச்சிரும். ஸோ இங்கேருந்து இந்தியாவுக்கு ட்ராவல் பண்ணுற எலக்ட்ரானிக்ஸை கேரி பண்ணிட்டு போவாங்க. எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா லேப்டாப்ஸை கேரி பண்ணிட்டு போவாங்க. எல்லா பிராண்ட் லேப்டாப்புமே இந்தியாவை விட 50% கம்மியாகவே கிடைக்கும். அதுவும் நல்ல ஸ்பெசிஃபிகேஷன்ஸோடையே கிடைக்கும். மெயினாக பார்த்தீங்கன்னா ஆப்பிள் ப்ராடக்ட்ஸை கேரி பண்ணிட்டு போவாங்க. லேட்டஸ்ட்டாக லான்ச் ஆன iPhone 12 பார்த்தீங்கன்னா 1.5 lakhs ஆகும் இந்தியாவில். பட் இங்கே வந்து 70,000 to 75,000 கிடச்சிரும். இதுக்கு பேர் வந்து கேரியர் கவுண்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஊரில் வந்து ஏர்டெல், வோடஃபோன் இந்த மாதிரி மொபைல் நெட்வொர்க்ஸ் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா T-Mobile, AT&T, வெரிசான் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சுருப்பாங்க. நமக்கு வந்து தீபாவளி பொங்கல் டைமில் மொபைல் ஷோரூமில் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஆஃபர்ஸ் கொடுப்பாங்க. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா மெமோரியல் டே, லேபர் டே இந்த மாதிரி ஸ்பெஷல் ஹாலிடேஸ்க்கு வந்து ஆஃபர்ஸ் சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா செம்ம ஆஃபர்ஸ் எல்லாம் கூட கொடுப்பாங்க. எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் பேசிஸில் ஃபோன் வாங்கினோம் அப்படின்னா ஒரு ஐஃபோன் வாங்கினோம் அப்படின்னா இன்னொரு ஐஃபோன் கூட ஃப்ரீயாக கிடைக்கும். இது என்ன செக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்டிக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து ஐ டாக்டர் இருப்பாங்க. நம்ம ஐஸை செக் பண்ணோம் அப்படின்னா கூட போய் செக் பண்ணிக்கலாம். மெம்பர்ஷிப் இல்லாமையே செக் பண்ணுவாங்க. பட் மெம்பர்ஷிப் இருந்தால் தான் இங்கே கிடைக்கிற கிளாஸஸ், கான்டாக்ட் லென்ஸ் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ண முடியும். காஸ்கோவோட ஜுவல்லரி செக்ஷன் இது. இங்கே பார்த்தீங்கன்னா ரிங்ஸ், நெக்லஸ், பிரேஸ்லெட்ஸ், இயரிங்ஸ், வாட்சஸ் இதெல்லாம் தான் வச்சுருக்காங்க.
இங்க பார்த்தீங்கன்னா 14 கேரட் கோல்டு, 18 கேரட் கோல்டு இதெல்லாம் வச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம பிளாட்டினம், பெர்ல் ஜுவல்லரி இதெல்லாம் கூட இருக்கு. இங்க ஒரு ப்ராடக்ட்ஸுக்கு கீழேயும் பார்த்தீங்கன்னா பிரைஸ் டாக் வச்சிருக்காங்க. அந்த பிரைஸ் டாக்லயே எவ்வளோ கேரட், என்ன கோல்டு, ஒயிட் கோல்டா இல்ல ரோஸ் கோல்டா இல்ல எல்லோ கோல்டா அப்படிங்கிற எல்லா டீடைல்ஸுமே பார்த்தீங்கன்னா அங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி டைமண்ட்லயும் எவ்வளோ கேரட் அப்படிங்கிற டீடைல்ஸ் எல்லாமே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. காஸ்கோல வந்து கிச்சன் அப்ளையன்சஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும். அதுவும் பார்த்தீங்கன்னா சாம்சங், எல்ஜி இந்த மாதிரி பெஸ்ட் பிராண்ட்ஸ்லாம் வச்சிருப்பாங்க. இந்த காஸ்கோ ஹோல்சேல் பார்த்தீங்கன்னா, ஒரு வேர் ஹவுஸ் மாதிரி தான் இருக்கும். கீழ வந்து அந்த ப்ராடக்ட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறது டிஸ்ப்ளேக்காக வச்சிருப்பாங்க. அதோட ஸ்டாக்கே பார்த்தீங்கன்னா, அடுத்தடுத்த ஷெல்ஃப்ல மேல மேல அடுக்கி வச்சிருப்பாங்க. இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஸ்மால் கிச்சன் அப்ளையன்சஸ். மோஸ்டா எல்லா அமெரிக்கன்ஸ் வீட்லயும் பார்த்தீங்கன்னா, கெட்டில், அதுக்கப்புறம் காஃபி மேக்கர் இது எல்லாமே வந்து ஸ்டாண்டர்டா வச்சிருப்பாங்க. நம்ம எப்படி டீ, காஃபிலாம் அடிக்கடி எடுத்துக்குவோமோ, அந்த மாதிரி அமெரிக்கன்ஸ் வந்து கிரீன் டீ, ஹெர்பல் டீ இந்த மாதிரி எடுத்துக்குவாங்க. அப்படி இல்லைன்னா காஃபி நிறைய எடுத்துக்குவாங்க. அதனால தான் கெட்டில், காஃபி மேக்கர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா வீட்லயுமே வச்சிருப்பாங்க. இன்னொரு முக்கியமான ஐட்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிச்சன்ல இன்ஸ்டன்ட் பாட் இல்லாத வீடே இருக்காது. எல்லாருமே பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ட் பாட் வச்சிருப்பாங்க. இன்ஸ்டன்ட் பாட்டும் பார்த்தீங்கன்னா பிளாக் ஃப்ரைடே டீல்ஸ்ல ரொம்பவே சீப்பா வரும். இது பார்த்தீங்கன்னா பர்சனல் கேர்க்கு யூஸ் பண்ற ப்ராடக்ட்ஸ்லாம் தான் இங்க வச்சிருக்காங்க. இங்க வந்து டாக்டர்ஸே பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் டூத் பிரஷ் யூஸ் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அதுக்கான பிரஷ் அண்ட் ஹெட்ஸ் எல்லாமே இங்க கிடைக்கும். பாருங்க, இப்போ இன்ஸ்டன்ட் சேவிங்ஸ் கூட இருக்கு அதுல. எந்தெந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இன்ஸ்டன்ட் சேவிங்ஸ்ல இருக்கோ அந்த ப்ராடக்ட்டை வேலிட் டேட்குள்ள பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இன்ஸ்டன்ட் சேவிங்ஸ்ல $30 ஆஃப் கிடைக்கும். ஆஃபர்ல இருக்குன்னு சொல்லி நம்ம நிறைய ப்ராடக்ட்ஸும் வாங்க முடியாது. ஒரு மெம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 தான் லிமிட் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போட்டிருக்காங்க. ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து 2 தான் வந்து $30 ஆஃப்ல வாங்க முடியும். அதுக்கு மேலே வாங்கணும் அப்படின்னா ஃபுல் அமௌண்ட் பே பண்ணி தான் வாங்கிக்கணும். இந்த மாதிரி ஆஸ்ட்ரிஸ்க் சிம்பிள் போட்டிருந்தாங்க அப்படின்னா இந்த ப்ராடக்ட் வந்து இனிமே அவைலபிளாக இருக்காது அப்படின்னு அர்த்தம். இப்போ மற்ற ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இந்த இடத்துல ஸ்டாக்ல இருந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னா ரீஸ்டாக் பண்ணுவாங்க. பட் இந்த சிம்பிள் போட்டிருந்தாங்க அப்படின்னா இனிமே வந்து இந்த ப்ராடக்ட் வராது. சப்போஸ் இந்த ப்ராடக்ட் வந்து நமக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இப்போவே பர்ச்சேஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த மாதிரி சிம்பிள் போட்டு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கே தெரியும் நம்மளோட செக்ஷன் தாங்க. குக்வேர் செட் எல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். பட் அந்த காஸ்ட்டுக்கு பயங்கர வர்த்தாக இருக்கும். எவ்வளோ வருஷம் ஆனாலும் எதுவுமே ஆகாது. அந்த அளவுக்கு வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். பாட்டம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஹெவியாக இருக்குங்க. நீங்கள் அதை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா தான் தெரியும் அது எவ்வளோ வெயிட்டாக இருக்குது அப்படின்ட்டு. இது பார்த்தீங்கன்னா ப்ரீ சீசன் கேஸ்ட் அயர்ன். நம்ம இரும்பு கடாய் யூஸ் பண்ணுவோம்ல அதுதாங்க. இது வந்து மேட்ரஸ் செக்ஷன். இங்க பாத்தீங்கன்னா கிட்ஸ் பெட், அட்ஜஸ்டபிள் பெட்ஸ் ஒரு சைஸ்லயும் மேட்ரஸ் வச்சிருப்பாங்க. அது என்னென்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபுல் சைஸ், கிங் சைஸ், குயின் சைஸ், ட்வின் சைஸ், ட்வின் எக்ஸல், கலிஃபோர்னியா கிங் சைஸ் இந்த மாதிரி ஒரு சைஸ்லயும் மேட்ரஸ் வச்சிருப்பாங்க. இது பாத்தீங்கன்னா மெமரி ஃபோம் பாத் ரக். பாருங்க எவ்வளவு சாஃப்டா இருக்கு அப்படின்னு. காஸ்கோவை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே ஒரு பொருளை வந்து ஒரே இடத்துல வச்சிருக்க மாட்டாங்க. கொஞ்ச நாளைக்கு ஒரு தடவை பார்த்தீங்கன்னா வேற வேற செக்ஷன்ல மாத்தி மாத்தி அரேஞ்ச் பண்ணிடுவாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்கள் அதிகமாக வந்து பர்ச்சேஸ் பண்ற ஐட்டம்ஸை உள்ள தள்ளி வச்சுட்டா அதை தேடி உள்ள வரைக்கும் நடந்து வர வழியில பார்த்தீங்கன்னா நிறைய ஐட்டம்ஸ் வச்சிருப்பாங்க. அதையெல்லாம் பார்க்கும்போது அதில் இருக்கிற 1-2 எடுத்து கார்ட்ல போட்டு நம்ம அதையும் பில் பண்ணுவோம் அப்படிங்கிறது தான் அவங்களோட மெயினான டார்கெட். ஸோ அதுக்காக தான் கிராசரி செக்ஷன், ஃபுட்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உள்ள தள்ளி வச்சிருப்பாங்க. முன்னாடி பார்த்தீங்கன்னா காஸ்ட்லியான ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து முன்னாடி அரேஞ்ச் பண்ணி வச்சிருப்பாங்க.
ட்ரைட் நட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த கடையில ரொம்பவே நல்லாருக்கும். அதுவும் பார்த்தீங்கன்னா, USDA ஆர்கானிக் சர்டிஃபைடா இருக்கும். இங்க பார்த்தீங்கன்னா, ஃப்ரெஷ் ப்ரொடியூஸ் இருக்கும் இல்லையா? ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் இத வந்து ஒரு கூலர் ரூம்ல வச்சு மெயின்டெயின் பண்ணுவாங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, காஸ்கோவோட பேக்கரி செக்ஷன். இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ரெஷ்ஷா பேக் பண்ணி தருவாங்க. பிரெட், குக்கீஸ், டோனட்ஸ், கேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு என்ன அக்கேஷனோ அந்த அக்கேஷனுக்கான கேக்ஸ் வந்து நம்ம இங்க ஆர்டர் பண்ணிக்கலாம். அதுக்கான ஆர்டர் செலக்ஷன இங்க சூஸ் பண்ணிட்டு, நம்ம அவங்க கிட்ட குடுத்துட்டோம் அப்டின்னா, அவங்க வந்து ரெடி பண்ணி குடுத்துருவாங்க. பாருங்க இந்த மஃபின்ஸ் எல்லாம் எவ்ளோ ஃப்ரெஷ்ஷாவும், டெலிஷியஸாவும் இருக்குன்னு. இது வந்து காஸ்கோ ஹோல்சேலோட மீட் செக்ஷன். இங்க பார்த்தீங்கன்னா, நம்ம ஊர்ல கிடைக்கிற மாரி மட்டன் இதெல்லாம் கிடைக்காது. சிக்கன் கிடைக்கும், ஃபிஷ் கிடைக்கும், ஷ்ரிம்ப் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பீஃப், போர்க் இந்த மாரி தான் இவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ அதெல்லாம் தான் வந்து இங்க நெறைய அவைலபிளா இருக்கும். இங்க பார்த்தீங்கன்னா, ரெடி டூ ஈட் ஃபுட் அதாவது பேக் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ அத நம்ம எடுத்துட்டு போய் ரீஹீட் பண்ணிக்கிற மாரி இருக்கும். மோஸ்ட்லி வந்து எல்லாமே அவங்களே ரெடி பண்ணிட்டு அத ஒரு பாக்ஸ்ல போட்டு பேக் பண்ணி வச்சிருப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, சீஸ் செக்ஷன். இங்க வந்து நெறைய வெரைட்டிஸ் ஆஃப் சீஸ் இருக்கும். அமெரிக்கன்ஸோட ஃபுட்ல பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி சீஸ் இல்லாமயே இருக்காது. எல்லா ஃபுட்லயுமே வந்து சீஸ் வந்து இன்கார்ப்பரேட் பண்ணுவாங்க. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, பன்னீரும் கிடைக்கும். ஸோ நாங்க இங்க எப்ப வந்தாலும் பன்னீர் வாங்குவோம். ஃப்ரெஷ் ப்ரொடியூஸ்க்கு எப்படி ஒரு ரூம் இருந்துச்சு, அதே மாதிரி டைரியும் ஒரு ரூம்ல தனியா தான் வச்சிருப்பாங்க. இங்க பார்த்தீங்கன்னா, கிச்சன் டவல், டாய்லெட் பேப்பர் இதெல்லாமே பல்க்கா வாங்கி ஸ்டோர் பண்ணிக்குவாங்க. காஸ்கோவோட மோஸ்ட் பாப்புலர் ப்ராடக்ட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாய்லெட் பேப்பர் தாங்க. இந்த டாய்லெட் பேப்பர் பார்த்தீங்கன்னா, ஒரு வருஷத்துல 1 பில்லியன் டாய்லெட் பேப்பர் ரோல் செல் ஆகுது. 1 பில்லியன் டாய்லெட் பேப்பரோட வொர்த் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, $400 மில்லியன். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எந்த ப்ராடக்ட் வந்து ரொம்ப நல்லா சேல் ஆகுதோ அந்த ப்ராடக்ட் தான் கடைசி ஐல்ல வச்சிருப்பாங்க அப்படின்னு சொன்னேன் இல்லையா? அந்த மாதிரி இது வந்து என்ட்ரன்ஸ்ல இருந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் எண்ட்ல இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. இங்க பார்த்தீங்கன்னா, ஃபேமிலி கெட் டுகெதர்ஸ், பார்ட்டீஸ், ஸ்பெஷல் அக்கேஷன்ஸ்க்கெல்லாம் தேவைப்படுற பொருட்கள் இங்க ரொம்பவே சீப்பா கிடைக்கும். ஸோ பல்கா வாங்க வேண்டிய பொருட்கள்லாம் இங்க வாங்குனா நல்ல சேவிங்ஸ் பண்ணலாம். கோகனட் வாட்டர் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பாட்டில் பண்ணி வச்சிருப்பாங்க. 18 பாட்டில்ஸ் இருக்கிற பேக் பார்த்தீங்கன்னா $20. இந்த காஸ்ட்ல வேற எங்கேயுமே கிடைக்காது. காஸ்கோல மட்டும் தான் இந்த மாதிரி கிடைக்கும். இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரோசன் ஃபுட் செக்ஷன். இங்க பார்த்தீங்கன்னா, ஃப்ரோசன் ஃபுட்ஸ நெறைய லைக் பண்ணி வாங்கி சாப்பிடுவாங்க. ஃப்ரோசன் ஃபுட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி குக் பண்ண ஃபுட்ட பேக் பண்ணி ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. இந்த ஐட்டம் தான் அப்படின்ட்டு இல்லாம எல்லாமே வந்து ஃப்ரோசன்லயும் வச்சிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பர்கர், பீட்சா, ஃப்ரைஸ் இந்த மாதிரி எல்லா ஐட்டம்ஸுமே வந்து ஃப்ரோசன் செக்ஷன்லயே இருக்கும். அதுக்கப்புறம் காஸ்கோவை பற்றி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமும் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃப்ரோசன் ஃபுட் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு கல்யாணமும் நடந்திருக்கு. அது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கலிஃபோர்னியாவில். ஏன் அப்படி கல்யாணம் பண்ணாங்க அப்படின்னா, அவங்க ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு ஃப்ரோசன் ஃபுட் செக்ஷனில் தான் மீட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்களோட லவ் டெவலப் ஆகி கல்யாணம் வரைக்கும் போயிருக்கு. ஸோ நம்ம வந்து ஏன் அங்கேயே கல்யாணம் நடத்திக்க கூடாது அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி காஸ்கோவில் வந்து பெர்மிஷனும் வாங்கிட்டு, அதுக்கப்புறம் இவங்களோட லவ் ஸ்டோரியை கேட்டு அவங்களே இம்ப்ரெஸ் ஆகிட்டு
ஓகே சொல்லியிருக்காங்க. காஸ்கோவோட வொர்க்கிங் ஹார்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா கல்யாணம் நடத்திக்கிறதுக்கு பெர்மிஷனும் குடுத்துருக்காங்க. அதே மாதிரி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட அந்த கல்யாணமும் சூப்பரா நடந்திருக்கு. ஸோ இப்படி தான் வந்து ஃப்ரோசன் ஃபுட் செக்ஷன்ல வந்து கல்யாணம் பண்ணியிருக்காங்க. அமெரிக்கன்ஸோட வீட்ல பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி எல்லா வீட்லயுமே பெட்ஸ் வளர்த்துவாங்க. நாய், பூனை அப்படிங்கிற டிஃபரன்ஷியேஷன்லாம் பார்க்காம, அவங்களோட குழந்தைய எப்படி பார்த்துக்கிறாங்களோ, அந்த அளவுக்கு ஸ்வீட்டா பார்த்துக்குவாங்க. அந்த மாரி பெட்ஸுக்கு தேவையான ஃபுட் எல்லாமே பார்த்தீங்கன்னா, காஸ்கோல ஒரு செக்ஷனே வச்சிருப்பாங்க. இங்க பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி எல்லாருமே காஃபிய தான் விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ, அதுக்கான காஃபி பவுடர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, இந்த ஐல் ஃபுல்லா வச்சிருக்காங்க. காஃபிலயே பார்த்தீங்கன்னா, நெறைய வெரைட்டிஸ் இருக்கும். வெனிலா, டார்க் மேஜிக் இந்த மாரி நெறைய வெரைட்டிஸ் வச்சிருப்பாங்க. ஈவன் ஸ்டார்பக்ஸோட காஃபி பவுடர் கூட இருக்கு பாருங்க. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சீரியல்ஸ் தான் எடுத்துப்பாங்க. ஸோ, அதுக்கான வெரைட்டீஸ் வந்து இங்க வச்சிருக்காங்க. சீரியல்ஸ், ஓட்ஸ், சீரியல்ஸ்லயே பார்த்தீங்கன்னா, நட்ஸ் மிக்ஸ் பண்ண மாதிரி, பெர்ரீஸ் மிக்ஸ் பண்ணது, இந்த மாரி நெறைய வெரைட்டீஸ் இருக்கு. ஸோ, அந்த சீரியல்ஸ் எல்லாமே தான் இங்க வச்சிருக்காங்க. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, கிர்க்லாண்டோட ஆர்கானிக் ரா ஹனி வந்து ரொம்ப நல்லாருக்கும். இங்க இருக்கிற மோஸ்ட் ஆஃப் த ப்ராடக்ட்ஸ் வந்து கிர்க்லாண்டோட லேபிள் பண்ணியிருப்பாங்க. அவங்களோட ப்ராடக்ட்ஸ் தான் நெறைய வச்சிருப்பாங்க. கண்டிப்பா ஆயில் பத்தி சொல்லியே ஆகணும். காஸ்கோல வந்து நாங்க யுஎஸ்க்கு வந்ததுலருந்து இங்க தான் ஆயில் வாங்கிட்டு இருக்கோம். ஆலிவ் ஆயில், கோகனட் ஆயில், வெஜிடபிள் ஆயில் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாருக்கும். இங்க பார்த்தீங்கன்னா எல்லாமே அரைச்சரைச்சு பொடி பண்ணி வச்சிருப்பாங்க. பூண்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெஷ்ஷாவே எடுத்துக்குவோம். ஆனா இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பவுடரா எடுத்துப்பாங்க. பீட்சால கூட பார்த்தீங்கன்னா கார்லிக் பவுடர் அப்படின்னு சொல்லிட்டு ஆட் பண்ணுவாங்க. ஸோ கார்லிக்கோட ஃப்ளேவர் வரணும்னா அவங்க பவுடரா அதை யூஸ் பண்ணிக்குவாங்க. அதே மாதிரி தான் ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ், பெசில் பவுடர், இட்டாலியன் சீசனிங் இது எல்லாமே வச்சிருப்பாங்க. அமெரிக்கன்ஸோட ஃபுட்ல பார்த்தீங்கன்னா ஆல் பர்பஸ் ஃப்ளோர் நிறைய எடுத்துப்பாங்க. ஆல் பர்பஸ் ஃப்ளோருங்கிறது ஒன்றும் இல்லைங்க, மைதா தான். ஸோ அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஐலில் ஃபுல்லாக வச்சுருக்காங்க. நாங்கள் அரிசி பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இங்கே தான் வாங்குவோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் ரைஸே வந்து நல்ல காஸ்ட்டில் இருக்கும். சீப் அண்ட் பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் பாஸ்மதி ரைஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீன்வா அப்படின்னு சொல்லுவோம், தின்ன மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி மில்லட்லாம் வந்து இங்கே நல்லா கிடைக்கும். ஸ்டோரோட நடுவில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கிளாத் செக்ஷன் வச்சுருப்பாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சீப் அண்ட் பெஸ்ட்டான கிளாத்ஸ் வந்து நிறையா இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா கிட்ஸுக்கும் இருக்கும், அடல்ட்ஸ்க்கும் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா ஷூ செக்ஷன். ஃபிலாவோட ஸ்னீக்கர்ஸ் பார்த்தீங்கன்னா $20 வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சாண்டல்ஸ் வந்து $15 ரொம்ப நல்லாயிருக்கு. எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஃப்ளார் பொக்கெட்ஸ் இங்கே வச்சுருப்பாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா சீசனல் ஃப்ளார்ஸ் வச்சுருப்பாங்க. இப்போ மே 31 மெமோரியல் டே வரதுனால ரெட், ப்ளூ அண்ட் ஒயிட் கலரில் ஃப்ளார் பொக்கெட்ஸ் செஞ்சு வச்சுருக்காங்க பாருங்கள். பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. குழந்தைங்களுக்கான புல்லப்ஸ், டயப்பர்ஸ் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே தான் பெஸ்ட் ப்ரைஸில் கிடைக்கும். ஸோ மற்ற கடையை கம்பேர் பண்ணும்போது இங்கே வந்து பல்காக வாங்குகிற ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து நான் சொன்ன மாதிரி நல்லா சீப்பாக கிடைக்கும். இங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணுறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா கேஷ்யூஸை விரும்பி வாங்கிட்டு போவாங்க. இங்கே பாருங்க எவ்வளோ வெரைட்டி ஆஃப் சாக்லேட்ஸ் வச்சுருக்காங்கன்னு. இந்தியாலாம் ட்ராவல் பண்ணுறவங்க கண்டிப்பாக இங்கே வந்து தான் பல்காக சாக்லேட்ஸ் வாங்கிட்டு போவாங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா காஸ்கோவோட ஃபார்மசிங்க. இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் ஃபார்மசி மாதிரி தான் இருக்கும். ஆல்ரெடி நம்ம வந்து க்ராகரோட ஃபார்மசி எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துருக்கோம். ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் இருக்கும். அந்த வீடியோ இது வரைக்கும் நீங்கள் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இங்கேயும் பார்த்தீங்கன்னா கோவிட்கான வேக்சினேஷனும் பண்ணுறாங்க.
இது என்னன்னு பார்த்தீங்கன்னா காஸ்கோவோட ஃபுட் கோர்ட். இங்கே பார்த்தீங்கன்னா பீட்சா, ஹாட் டாக், டெசர்ட்ஸ் இந்த மாதிரி எல்லாமே இருக்கும். இங்கே கிடைக்கிற ஹாட் டாக்ஸுக்காக வர கஸ்டமர்ஸ் ரொம்ப அதிகம் அப்படிங்கிறதுனால இதோட ப்ரைஸை வந்து அதிகப்படுத்தாமல் அப்படியே வச்சுட்ருக்காங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா பீப்புள் அட்ராக்ட் பண்ணுறதுக்காக தான் பண்ணுறாங்க. இங்கேயே பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் பிரிண்டிங்கும் பண்ணி தருவாங்க. அதாவது பிஸ்னஸ் கார்ட்ஸ், பேனர்ஸ், போஸ்ட் கார்ட்ஸ், ஃப்ளையர்ஸ் இந்த மாதிரி எல்லாம் கூட பிரிண்ட் பண்ணி தருவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் கார்டு வேணும் அப்படிங்கிறவங்க இங்கே போயிட்டு அப்ளை பண்ணிக்கலாம். நம்மளோட பர்ச்சேஸை முடிச்சுட்டு எக்ஸிட் டோர் கிட்ட வரும்போது நம்மளோட ரெசிப்டை வாங்கிட்டு செக் பண்ணிட்டு அதில் ஒரு மார்க் பண்ணி தருவாங்க. நம்ம பல்காக ப்ராடக்ட்ஸ் வாங்குறதுனால இந்த செக்கிங் கண்டிப்பாக பண்ணிட்டு தான் அனுப்புவாங்க. காஸ்கோவோட லிக்கர் ஸ்டோருன்னு தனியாக இருக்குது. அதுவும் பார்த்தீங்கன்னா காஸ்கோவோட எக்ஸிட் டோர் பக்கத்துலேயே தான் இருக்கும். லிக்கர் வேணுங்கிறவங்க அங்கே தனியாக போயிட்டு வாங்கிக்கலாம். அங்கே போகிறதுக்கும் பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் கார்டு வேணும். ஸோ காஸ்கோ வந்து நீங்கள் ஃபுல்லாக சுற்றி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் இனிமேல் அப்லோட் பண்ணுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். இன்னொரு பியூட்டிஃபுல்லான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.